மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10th பப்ளிக் எக்ஸாமோட சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்குறோம். அதை தாண்டி இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லாமல் புது வகையில் மாடலில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு தடவை நான் கிளான்ஸ் காட்டுறேன். இதோட பிடிஎஃப்ஐயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க வித் ஆன்சர் கீயோட. ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க்கு 4 மார்க் அண்ட் 7 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த லாஸ்ட் டே அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த லாஸ்ட் மினிட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த இருக்கிற நேரத்தை நீங்கள் கடைசியாக ஒரு ஹாஃப் டே, அதாவது 12 o'clock வரைக்குமே நீங்கள் படித்தாலுமே அடுத்த நாள் எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. சயின்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் ஈஸியாக கேட்டாங்க, அதனால சயின்ஸ் ஈஸியாக கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போயிடாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்கள் ஸ்கூல் சைட்லேயும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருங்க. இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்தினா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம படிக்கிற ஒவ்வொரு நேரத்தையுமே சரியாக பயன்படுத்தி படித்தோம்னாலே நமக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் படித்த ஒரு விஷயத்த லாஸ்ட் டைம் ஒரு ரிவிஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரே ஒரு கொஸ்டின் மறந்தா கூட மற்ற எல்லா கொஸ்டின் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயத்திலேயே சில பேர் மறந்துடுவாங்க. அதனால கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. இந்த லாஸ்ட் ஒரு 6 hours to 5 hours வந்து நல்லா ஷெடியூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு. ஸோ இதுக்கு 1 marks மெட்டீரியல்ஸ், 1 marks ஆன்சர் கீ நான் தரேன். 1 marks ஆன்சர் கீ வந்து வச்சுட்டு மற்ற 2 marks and 4 marks மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த கொஸ்டின்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ டு ப்ராஜெக்ட் த ராக்கெட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் இஸ் ரிக்வயர்ட். இது எல்லாமே புக் பேக் தான், போத் ஏ அண்ட் சி. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் இன் தி ஏர் வித் ஸ்பீட் ஆஃப் அபவுட் அட் என்டிபி அப்படின்னா 340 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஏர்ல இருந்துச்சுன்னா 340 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றது ரான்ட்ஜன், பெக்யூரல், கியூரி எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஆல் தி அபவ் இது எல்லாமே புக் பேக் தான். ஸோ புக் பேக் 1 மார்க்கு நல்லா தரவா படிச்சுக்கோங்க. புக் பேக்ல இருந்து தான் 99% கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? புக் பேக்கை தாண்டி வேற எந்த கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தீங்கன்னாலே அது புக் பேக் தான். புக் பேக்கில் தான் அந்த 12மே கேட்கறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. மற்ற 2 marks 4 marks எல்லாத்தையுமே புக் பேக்லேருந்து படித்தாலுமே புக்கின்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸை விட்டு புக் பேக்கில் படிக்கிறத படித்தாலுமே எழுதிடலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ்னு கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின்ஸை பார்க்காதவங்க லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டே லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வந்து அந்த கொஸ்டின் ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஒரு இப்போதான் படிக்க போகிற நிறைய பேர் வந்து அறிவாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போதான் படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அறிவாளிகளுக்காகவே அந்த மெட்டீரியல், அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாமே படிங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைச்சவங்க முன்னாடியே நான் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன், சில பேர் பார்த்துருப்பீங்க. அதுபடி படித்தாலுமே போதும், மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு போடுறதுக்கு சுத்தமாக நேரம் இல்லை. இந்த வீடியோலேயே நான் சில ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ப்ராப்ளம்ஸோட பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி படிங்க. எதையுமே வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களை தொல்லை பண்ணுற மாதிரிலாம் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரைவ்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஆக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒரு 20 ப்ராப்ளம் கிட்ட இருக்கும், அந்த 20 ப்ராப்ளமே பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ நம்ம சேனலை வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த 5th ஒன் பார்த்தீங்கன்னா அலாய் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ரெஷர் குக்கர் வந்து டியூராலுமின். டியூராலுமின் அப்படின்ற ஒரு அலாய் தான் வந்து ப்ரெஷர் குக்கரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே புக் பேக் தான். இந்த ஐயூபேக் நேம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் 3-methyl-butane-1-ol. வாட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்? ஸோ ஐயூபேக் நேம் லாஸ்ட் செகண்டரி சஃபிக்ஸ் ஓஎல் வந்தாலே அது ஆல்கஹால் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஎல்னா ஆல்கஹால், ஏஎல்னா அல்டிஹைடு, ஏஎல் அப்படின்றது அல்டிஹைடு, கீட்டோன்னா ஓஎன்இ, ஓஎன்இ அப்படின்றது கீட்டோனு, கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்றது ஆசிட், ஆல்கஹால் அப்படின்றது ஓஎல். இது எல்லாமே செகண்டரி சஃபிக்ஸ். லாஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் அதோட கார்பனைல், அதான் கார்பனைல் காம்பவுண்டு, அதான் அதோட காம்பவுண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஏஎல் அல்டிஹைடு, கீட்டோன்னா ஓஎன்இ, ஆசிட்னா கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹால்னா ஓஎல், ஓகேங்களா? அண்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் பிளட் குரூப் இஸ் டிரைவ்டு பை கார்ல் ரான்ஸ்டீனர் அப்படின்றவர் தான். சிங்காமி ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட்டு. அண்ட் த லார்ஜ் எலாங்கேட்டட் செல்ஸ் தட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது செர்டோலி செல்ஸ். எல்லாமே புக் பேக் தான்.
லைஃப் ஆரிஜினேட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் வாஸ் ஷோடு பை லூயிஸ் பாஸ்டர். இது மட்டும் புக்கின்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் புசா கோமல் இஸ் அ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் கௌபி. புசா கோமல் அப்படின்றது கௌபியில யூஸ் பண்ற டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஒரு இது. ஓகேங்களா. 12th ஒன் வந்து டேஷ் இஸ் அ ரைஸ் வெரைட்டி ப்ரொடியூஸ் பை மியூட்டேஷன் பிரீடிங் தட் இட் க்ரோஸ் வெல் இன் செலைன் சாயில்னா அட்டாமிட்டா 2. இதுவுமே புக் பேக் தான். ஸோ 1 மார்க்ஸுமே நான் பிடிஎஃப் மென்ஷன் பண்ணி இந்த ஆன்சர் கீயோட சேர்த்துக்கிற பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அண்ட் 13th ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் இது. ஆக்சுவலி 2 மார்க்ஸ் வந்து 7 எழுதணும், ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா பேட்டர்னு. அதில் 22nd வந்து கம்பல்சரி. 2 மார்க்ல வந்து ஒரு 1 மார்க் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த பேட்டர்னு. இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 1 மார்க், அதனால தான் ததவா படிச்சுக்கணும். When a sound waves travel through air, the air particles vibrate perpendicular to the direction of wave motion தான் ஆன்சர். ஓகேங்களா. மற்றது இந்த 2 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தியரி மாதிரி எழுதியிருக்கிறது. ஆடிபிள் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி, மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் எக்கோ, அதுக்கப்புறம் 2 யூசஸ் ஆஃப் எத்தனால் வந்து புக் பேக்ல இருக்குதான்னு தெரியல, புக்கிங் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரெஸ்பிரேட்டரி கோஷன் வந்து புக் பேக்கு, பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் வந்து புக் பேக்கு, எவல்யூஷன் அப்படின்றது புக் பேக்கு, சோமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி அப்படின்றது புக் பேக்கு, கேன்சர் செல் டிஃபரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல் அப்படின்றது புக் என்ன, இ வேஸ்ட் இதுவுமே புக் பேக்கு, அவாகாட்ரோ லா வந்து புக்கின் தான். அவாகாட்ரோ லா வந்து சில கைட்ல சில புக்கில் இருக்கு, நியூ புக்கில் வந்து அவாகாட்ரோ லா இல்லை. பட் அவாகாட்ரோ லா படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சம்ஸில் வந்து அவாகாட்ரோ கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்க, அவாகாட்ரோ லா மென்ஷன் பண்ணி 6.023 × 10⁻23 அப்படின்றது அவாகாட்ரோ லாவோட வேல்யூ, அவாகாட்ரோ வேல்யூ. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவாகாட்ரோ லா அப்படின்றது படிச்சுக்கோங்க, புக்கில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரியில இந்த மாதிரி சம்ஸுக்கு பதில் இது கேட்கறது வாய்ப்பு இருக்குது, அதனால இதை பார்த்துக்கோங்க. 4 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ இதில் வந்து சர்க்கியூட்ல கிரவுண்ட் கனெக்ஷன், ரெசிஸ்டார், லைட் எமிட்டிங் டயோடு எதுக்கான ஒரு காம்போனன்ட்ஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவுமே பாருங்க. அண்ட் சார்ஜ் ஆஃப் 12 கூலும், இது வந்து 2 மார்க்கு. இதில் சார்ஜ் ஆஃப் 12 கூலும் ஃப்ளோஸ் த்ரூ பல்ப் 5 seconds. வாட் இஸ் த கரண்ட் த்ரூ பல்ப்? ஸோ சார்ஜ் அண்ட் இதோட டைமிங் கொடுத்துருக்காங்க. இதோட கரண்ட், அந்த பல்ப்ல பாஸ் ஆகிற கரண்ட் என்னதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 24th பார்த்தீங்கன்னா டிஃபைன் அட்டாமிசிட்டி கேட்டிருக்காங்க, மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ மாலிகுலர் மாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. நமக்கு அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சா மாலிகுலர் மாஸ். இப்போ இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ்ல மோஸ்ட்லி அட்டாமிக் மாஸ் கொடுத்துருவாங்க. இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 12ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கார்பன் வந்து 12 + ஆக்சிஜன் வந்து 16. ஆக்சிஜனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் வந்து 16. ஸோ அப்போ கார்பன்னா 1 × கார்பன் + 2 × ஆக்சிஜன். அப்போ 1 × 12 + 2 × 16. 1 × 12னா 12 + 16 2s are 32. ஓகேங்களா. ஸோ அப்போ 12 + 32 அப்படின்றது 44 கிராம் அப்படின்றது ஆன்சர். மாலிகுலர் மாஸ் அப்படின்றது 44. ஹவு இஸ் ரஸ்ட் ஃபார்ம்? இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரஸ்ட், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரோஷன், இது மட்டுமே உங்களுக்கு புக்கின்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் இருக்கும், ரஸ்ட் ஃபார்ம்டு கேட்கும். கொரோஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. போட்டோசிந்தசிஸ் கேட்டிருக்காங்க, புக் பேக் தான். ஏரோபிக், எனரோபிக் புக் பேக் தான். நேம் த கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன், 3 types சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இன் பிளான்ட்ஸ், இதுவுமே புக் பேக் தான். வாட் இஸ் பாலினேஷன்? புக்கின். டைப்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் இல்லை, பாலினேஷன் ஈஸி தான், புக்கின் தான். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், புக் பேக். பயோடெக்னாலஜி புக் பேக். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் புக் பேக். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ். இது எல்லாமே ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. இது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்தாலே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் டைம்ல. சரிங்களா. ஸோ U238 92ன்றது ஆல்ஃபா டிகேல நடக்குது. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் டாட்டர் எலிமெண்ட், இது ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஒரே ஒரு ஆல்ஃபா டிகே தான் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டாட்டர் எலிமெண்ட்ல கேட்குறாங்க எவ்வளோ அப்படின்றது. ஸோ ரொம்ப சிம்பிள். என்னன்னா இப்போ 92 யுரேனியம் 238, இது வந்து ஆல்ஃபா டிகே, ஆல்ஃபா சிதைவு நடக்குது. அப்படி நடக்கும்போது நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, ஹீலியம் அதாவது கீழே அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர், இங்க வந்து மாஸ் நம்பர் வந்து கீழே 2, மாஸ் நம்பர் வந்து 4 வந்து மைனஸ் ஆகும். ஸோ அப்படி மைனஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 90 யுரேனியம் 234 அப்படின்றது இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் is equal to mass number minus atomic mass minus mass number. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணோம்னா 234 - 90 அப்படின்றது வச்சோம்னா, இப்போ 234 - 100 வச்சோம்னா 134, அப்போ 124 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா.
ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதில் வேல்யூஸ் மாற்றி போட்டாலுமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்றுனா கீழே வந்து 2ஆல் மைனஸ் பண்ணணும், மேலே 4ஆல் மைனஸ் பண்ணி எழுதணும். டோட்டல் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் மைனஸ் பண்ணாதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்ன்றது கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ 7 மார்க் பாருங்க. லாஸ் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் லெசன் புக் பேக் தான். ஐ டிஃபெக்ட், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா புக் பேக். அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் அப்படின்றதும் புக் பேக்ல இருந்துச்சு. பட் அது இப்போ நியூ புக்ஸ்ல கொடுக்கல, லாஸ்ட் இயர் புக்ல இருக்கு. ஆனா இது புக் பேக் தான், புக் இன்சைட் தான், படிச்சுக்கோங்க. கான்கேவ் லென்ஸுக்கு போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதுவுமே படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுவுமே புக் பேக் தான். MgSO4 7H2 ஹீட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ MgSO4 இன்டூ 7H2O ஹீட் பண்ண நடக்கும்னா வாட்டர் தனியாக பிரிஞ்சிடும். அதாவது MgSO4 + 7H2O அப்படின்னு பிரிஞ்சிடும். மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகும். மெக்னீஷியம் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்றது மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இது எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிஸ்கிசன்ஸ் வந்து புக் பேக் தான். தெர்மாலிசிஸ் புக் பேக். ரிவர்சபிள் ரியாக்ஷன் புக் பேக். ரிவர்சபிள், இரிவர்சபிள். இது பிளட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டொமேட்டா புக் பேக். சஜஸ்ட் மெஷர்ஸ் டு ஓவர் கம் ப்ராப்ளம் ஆஃப் ஆல்கஹாலி புக் பேக். ஒபிசிட்டி புக் பேக். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் புக் பேக்ல தான் கேட்டிருக்காங்க. 99% வந்து புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கடைசி மினிட்டை வந்து நீங்கள் படிச்சீங்கனாலுமே உங்களால் வந்து சயின்ஸில் 50+ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 75க்கு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாமினேஷன் நாளைக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு எழுதுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான மார்க்கு. கொஸ்டின் நம்பர் கொஞ்சம் ப்ராப்பராக போடுங்க. அண்டு இந்த 7 மார்க்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது மென்ஷன் பண்ணுங்க. ஸ்கூலில் இருக்கிற மாதிரி அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இப்போ 23rd நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா 23rd அப்படின்னு எழுதி, இப்போ இந்த கொஸ்டின் எழுதுறீங்கன்னா 23rd நம்பர் போட்டு A அப்படின்னு மென்ஷன் பண்ணி 1, 2, 3 அந்த மாதிரி தனித்தனியாக மென்ஷன் பண்ணி எழுதணும். இது எழுதாமல் விட்டீங்கன்னா மார்க் குறைச்சிருவாங்க. ஏன்னா இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து டஃபாக கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி டஃபாக கரெக்ஷன் பண்ணாமல் நல்லா ரிலாக்ஸ்டாக மார்க் அள்ளி கொடுக்குற டீச்சர்ஸை வந்து தடை நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. உங்களை வந்து வேலையை விட்டு தூக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதுங்க. இதுக்கு முன்னாடி போன எக்ஸாமினேஷன் சரியாக எழுதலைன்னா பரவாயில்லை. அதை பற்றி ஒரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதுக்கப்புறம் இருக்கிற 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ராப்பராக எழுதுனீங்கனாலே அதை வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் சோஷியலில் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். லெசன்ஸ் அதிகம் தான், பட் கேட்குற கொஸ்டின்ஸ் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை படித்தாலுமே. சரிங்களா? வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். தேங்க்யூ.